பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் சொல்ல போகிறார் வாசிக்கலாம். சங்கீதம் 32வது சங்கீதம் 8வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது: நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. இன்றைக்கு பலவிதமான பிரச்சனையில, பலவிதமான நெருக்கத்துல, சூழ்நிலையில அடுத்து நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி வழி அறியாம புரியாம நீங்க கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து உனக்கு வழியை காட்டி உனக்கு ஆலோசனை செய்து அவைகள் மத்தியிலிருந்து உன்னை விடுவிக்க, உன்னை நடத்த நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். நீங்க ஆண்டவருடைய பாதத்துல வாங்க. என்ன செய்யட்டும்னு தெரியாம நீங்க நின்று கொண்டிருப்பீங்கன்னா, நீங்க ஆண்டவருடைய பாதத்துல வாங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு போதித்தருளுங்க, நீங்க எங்களுக்கு வழியை காட்டுங்கன்னு சொல்லி அவருடைய பாதத்துக்கு நேராய் நீங்கள் வருகிற போது ஆண்டவரே உங்களுக்கு ஆலோசனை தந்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க என்ன செய்யணுன்றத அவர் உங்களுக்கு போதித்து வழி நடத்தி அவைகளிலிருந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்க அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பீங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட நெருக்கமா இருந்தாலும் என் தேவன் அவைகளிலிருந்து விடுவித்து உங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நீர் நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய். சிலர் நினைக்கலாம், யார் எனக்கு ஆலோசனை சொல்லுவா, யார் என்ன வழி நடத்துவா, நான் தனியா நிற்கிறேன், நான் என்ன பண்ணட்டேன், என்னால் ஒண்ணுமே முடியல, எனக்கு வழி ஒன்றும் தெரியல என்று சொல்லி நிர்கதியாக நீங்கள் நின்று கொண்டிருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுறேன், உனக்கு போதிக்கிறவராய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆகவே கலங்காதீங்க, திகழாதீங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒருவேளை இந்த காலை வேளையே நீங்க இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னா, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அடுத்து நான் என்ன பண்ணட்டும், இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுவிக்கப்படணும், நான் என்ன செய்யட்டும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. ஆண்டவரே உங்களுக்கு வழியை உண்டு பண்ணி அவரே ஆலோசனை தந்து அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த நெருக்கத்திலிருந்து அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.